It's not. Okay. 1304 Yeah, so that even fly, don't fly. Become the same. This is how a city was called. Honeck. Oh yeah, sure. Be showing you this. Lithuania. Making this both. It's But when how do you liquid? Good. It's a bit sweet also. சாப்பிடு. ஃப்ராக் இருக்கால இல்ல வாங்கி வச்சா என்ன போறான்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வில்னியஸில் காலையிலேயே காஃபி ஷாப் போய் சூப்பராக இப்படி ஒரு காஃபியை வாங்கி அவர் எப்படி அழகாக போடுறாரு பாருங்க. இந்த காஃபியை வாங்கிட்டு நாங்கள் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தீட்ரல் இருக்கிற இடத்துக்கு தான் வந்தோம். இது ரொம்ப ஃபேமஸாக உள்ள இடங்க. லித்வேனியா வந்து சின்ன கண்ட்ரி தாங்க. அதோட கேபிட்டல் தான் இந்த வில்னியஸ்ங்கிறது. அங்கே உள்ள ஃபேமஸான சர்ச்சு தாங்க இந்த எத்தாப்பில் தெரிகிறது. அதுக்கிட்ட தாங்க நான் போக போகிறேன். இப்போ வாங்க போகலாம். டிராஃபிக் இருக்குது, பார்த்து போவோம். போய் அங்கே எடுக்கிற வரைக்கும் ஷார்ட் எங்க? ஓகே சரி பிடிச்சி என்ன பண்ண நடக்கிற வரைக்குமா? என்னை வீடியோ எடுக்க சொல்லி என் பையன்கிட்ட இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் அந்த சைடு போகிறேங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான சர்ச்சுங்க. இந்த ஊரில் பெரிய ஃபேமஸான சர்ச்சு. அது வந்து பெல் டவர். இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இது வந்து 1300 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 13th செஞ்சுரியில் கட்டப்பட்டது போல் இருக்குது. அப்பா ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ரொம்ப பழமையானது. நாங்கள் அப்படியே வாக்கிங் டூர், அதாவது ஒருத்தவங்க வந்து அந்த ஊரை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டூர் தாங்க நான் அரேஞ்ச் பண்ணி போயிட்டுருந்தோம். Yeah, so you'll definitely see many people live in Vilnius to do your homework. Lithuania? 2.1. 2. Yeah. Parliament is parliament and prime minister is prime minister. But prime minister in general, daily life. Yeah. Representation. Even fly, don't fly. At the age of 25 or student to work. So what should a person do if he or she wants to become the same? Easy to remember, right? ஆரோட ஒரு சைடு வந்து ஓல்டு சிட்டியும் ஒரு சைடு நியூ சிட்டியும் இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக ஓல்டு சிட்டிங்க. இது ஒரு ஹைட்டில் இருக்குது. இந்த இடம் வந்து குப்பை வந்து ஜாஸ்தியாக நிறைஞ்சி ஹைட் ஆனதால் இதை வந்து அதை அழகு பண்ணி குப்பையாக இருந்த இடத்த வந்து அழகாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து பாருங்கள், வித்தியாசமாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹைட்டு, நல்ல ஹைட்டில் இருக்குது. இந்த மேட்லேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா ஊரே தெரியுதுங்க.
இங்கே தெரிகிறது தாங்க ஃபுல்லாக ஓல்டு சிட்டி. இது இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது பாருங்கள், ஊரே தெரியுது பாருங்கள். இந்த ஆறு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆறுக்கு அந்தண்ட சைடு அடுத்த சைடு வந்து சின்ன ஒரு மைக்ரோனேஷன், அது ஒரு தனி கான்ஸ்டியூஷனாங்க. இதில் வந்து தனி ஆர்மி கூட இருந்திருக்குங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. होने का अधिकार है। क्या मेरे गरम पानी गरम पानी गरम पानी सर्दी सर्दी of the angel of death. Death just simply symbolizes the end of time. Life is very precious. Mainly the celebration of Independence Day, the 1st of April. நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து விசா மாதிரி சீல் குத்தி தருவாங்க இங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாஸ்போர்ட் கையில் இருந்தது. பட் நாங்கள் வாக்கிங் டூர் போனதால் எல்லார் கூடயும் சேர்ந்து போனதால் எங்களால் அதை செய்ய முடியல. திருப்பி வந்து நம்ம சீல் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் திருப்பி நாங்கள் போகலைங்க. இங்கே நிறையா ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பாருங்கள் அவங்க வரைஞ்சது. வித்தியாசமாக தண்ணிக்குள்ளே வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சேர் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து இந்த ஆர்டிஸ்டெல்லாம் செஞ்சது தான். இந்த ட்ராயிங் பாருங்கள், அந்த படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்களேன், இந்த கல்லில் வந்து வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து காத்தாடி. இது ஒரு தனி கான்ஸ்டியூஷன் சொன்னேன் இல்லையா, அது இந்த இடத்தோட முடிஞ்சிருதுங்க. ஒரு சின்ன ஒரு மைக்ரோனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், இந்த கம்பியில் ஃபுல்லாக பூட்டு எப்படி பூட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு. இந்த பாலம் தாங்க அதை இணைக்குது. இதுவும் பெரிய ஒரு சர்ச்சு தாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது செம்ம ஆர்கிடெக்சருங்க இது. இது வந்து இந்த ஊரோட ஸ்வீட்டு, ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். இது எல்லா சைஸ்லேயும் கிடைக்குதுங்க, சின்ன சைஸு பெரிய சைஸில் வரைக்கும் இது கிடைக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே சின்ன சைஸாக இருக்குது. இது வந்து ஜாம், ஜூஸு. இது வந்து அங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸில் எல்லாம் செஞ்ச ஸ்வீட், அதாவது ஜாம். இதெல்லாம் வந்து அங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லேருந்து செஞ்சது அப்படின்னு சொன்னாங்கங்க. இது வந்து ராகி ப்ரெட்டுங்க. ஆக்சுவலாக நாங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டது வந்து ஃப்ரை பண்ண ராகி ப்ரெட்டு. எங்கே இது பாருங்கள், பெரிய சைஸ் ஸ்வீட்டு, அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. இது வந்து ஆப்பிள் சீஸாம், ஆப்பிளில் செஞ்ச சீஸு. இதை வாங்கிக்கிட்டோங்க நாங்கள். இந்த முட்டாய் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து வாஃபல் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அது வாஃபல் தான் சொன்னாங்க அவங்க. இந்த ராகி பிரெட் வந்து தூக்கி பாருங்க எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா, சரியான வெயிட்டுங்க அது. You can try if you want. If you want, yeah, we can give you to try. Yes, But how do you eat it? How do you eat it? No, I mean with food. You keep a piece of bread or A piece of bread, toasted on the top. And that's how you eat. Like you know, like a normal, you know, people use white bread. Yeah. And we this rye bread, but rye bread is recognized. இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்கே ராகி பிரெட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி மொறுன்னு தராங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பட் அது வந்து அன்ஹெல்தி. இதுதான் ஹெல்த்தி. இதுதான் வந்து நேச்சுரலான ராகி பிரெட் அப்படின்னு சொன்னாங்க. Lithuanian people, they go and you try. இது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டாக லைட்டாக சாப்பிட்டோம். நல்லா தாங்க இருந்துச்சு.
இதையும் கையில் வாங்கிட்டு அப்படியே ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க சாப்பிட்டுக்கிட்டே. வித்தியாசமாக மஷ்ரூம் மாதிரி ஒரு சாக்லேட்டுங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வாக்கிங் டூர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களை விட்டுட்டாங்க. நாங்கள் தனியாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஒரு அது நிறைய கிளாஸில் செஞ்ச பொருட்கள் வச்சுருக்கிற ஒரு கடைக்குள்ளே பூந்தோம். பார்த்திங்கன்னா ஐயோ வெரைட்டியாக அவ்வளோ திங்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா காலை தொங்க விட்டு உட்கார்ற மாதிரி கோழி மனுஷன் எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி ஸ்டைலாக உட்கார வைக்கிற மாதிரி ஒரு பொம்மைங்க. நம்ம வந்து ஷோகேஸ்க்குள்ளேயெல்லாம் வைக்க முடியாது. ஷோகேஸோட முன்னாடி எப்படி இங்கே பாருங்கள், இந்த கோழி பாருங்கள் காலை தொங்க விட்டு உட்காந்துருக்கு. இதுதான் இங்கே ஃபேமஸாக. ஃப்ராக் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாம் சுற்றிட்டு நைட்டு சாப்பிட ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. அதே ராகி பிரெட் இல்லாமல் டெய்லி சாப்பிட்றதே கிடையாதுங்க. இது ஒரு வித்தியாசமான ஃபுட்டு. இன்றைக்கி ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க.
நேராக ஏர்பிஎன்பி தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.